பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். பாருங்க, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் முக்கியம். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து அவர். நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவை காண வேண்டும். அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள், நடக்கைகள் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நாம் முக்கியமாக நாம் நினைப்பது என்னென்னா, நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நாம் என்றோ மரித்தாயிற்று, கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து வாழ்கிறார் என்ற அந்த சிந்தையோடு நாம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு தான் இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் ஓட வேண்டும். பாருங்கள், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறோம் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த காணக்கூடிய உலகத்திலே காணக்கூடாத பரலோகத்தை விசுவாசித்து தேவனை விசுவாசித்து ஓடுகிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ அவரை நம்மளுடைய இந்த சொந்த கண்களால் காண முடியாது. அப்போ நம்ம தரிசித்து கண்டு நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். இந்த தேகத்தில், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். ஆமென். பாருங்க, இந்த தேகம், இந்த மாமிச ரீதியான இந்த சரீரம், இந்த மண்ணுக்கு போகிற இந்த சரீரம் தேவனிடத்தில், அதாவது நாம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும், கர்த்தரிடத்தில் இல்லாதவர்களாய் நம்ம இப்போ நாம் விசுவாசித்து நடக்கிறோம். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம கர்த்தரிடத்தில் அவரை காண முடியல, அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார்ன்ற அந்த விசுவாசத்தோடு நாம் தைரியமாக இருக்க வேண்டும். இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விளக்கிறார். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். ஆமென். நமக்கு எல்லாம் தெரியுது. இப்போ எடுத்துக்கிட்டா, நான் இங்கே இருக்கேன், என்னோடய சரீரம் இங்கே இருக்குது, இங்கே வேறு யாரும் இல்லை. அப்போ எனக்குள்ளே இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு அவர் பக்கத்தில் இல்லைங்கிறது நம்ம கண்களினாலே நமக்கு அறியுது, தெரியலன்னு தெரியுது. இருந்தாலும் நாம் எப்பொழுது விசுவாசித்து தைரியமாக நடக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். ஆமென். பாருங்கள், இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை முடித்து நாம் பரலோகத்துக்கு செல்லுவோம், இந்த தேகத்தை விட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு குடி போவோம் என்ற நம்பிக்கையில் தைரியமாக நாம் அதிகமாக அந்த பரலோகத்திலே ஆண்டவர் நமக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த மகிமையின் சரீரமாக அந்த கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு ஆசையாக நாம் அந்த தைரியத்தோட நம்பிக்கையோடு நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்போ பாருங்கள், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் மிகவும் விரும்புகிறோம். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதே பிள்ளைகளே, நீங்கள் நானும் அந்த விருப்பத்தோடு தான் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். பாருங்க, அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும்
குடி இராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு எண்ணத்தில் தான் நாம் அந்த சரீரத்தில் குடியிருந்தாலும் குடி இராமற் போனாலும், நம்ம இந்த ஜீவனோடு இருந்தாலும் ஜீவன் இல்லாமல் போனாலும், நம்ம பரலோகத்தில் ஆண்டரோட நித்திய காலமாக ஆண்டரோடு ஜீவிப்போம் என்ற அந்த நம்பிக்கையில், அந்த விசுவாசத்திலே தான் நாம் இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் பிரியமாக ஒரு மன நிறைவோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியான பேசி கொண்டிருக்கிறார். நாம் இந்த நிச்சயத்தோடு இந்த வாழ்க்கை பயணத்திலே ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்குள்ள பாருங்க, நமக்குள்ள எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ, பரிசுத்த ஆவியான நம்மளோடு தங்க ஆரம்பித்து விடுகிறார். அவர் ஒரு ஆள் தத்துவம் உடையவர். அவர் ஒரு பவர், ஒரு ஸ்பிரிட்டு பவரு, ஒரு வல்லமை, அதோட ஒரு ஷார்ட்டாக நிறுத்திடக்கூடாது. அவர் ஆள் தத்துவம் உடையவர். அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33 வருடங்கள் வாழ்ந்தபோது அவர் 3 வருடங்கள் ஊழியம் செய்தார். அப்போ ஊழியத்தில் யார்? சீசர்கள் கூடவே இருந்தாங்க. எப்படி சீசர்களோடு கூட ஏசப்பா இருந்தாரோ, இப்போ இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறிட்டாரு. இப்போ நம்ம கூடவே யாரை கொடுத்து வச்சிருக்கிறாரு? ஆவியானவர், பரிசுத்தாவியான நம்ம கூடவே இருக்கிறார். போகிலும் வருகையிலும், உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும் நாம் இந்த சிந்தையிலே நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். ஆமேன். கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இந்த தேகத்திலே அவரை நாம் காண முடியல, நமக்குள்ளே இருக்கிறார். நம்மளோட சரீரம் தான் பரிசுத்தமான தங்குகிற ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் விசேஷித்த பாத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே, இந்த முழு நிச்சயத்தோடு, இந்த ஒரு அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற ஆண்டவரே. இந்த தேகத்திலே ஆண்டவரே அப்பா, கர்த்தரிடத்தில் நாங்கள் குடி இருந்தாலும் குடி இராமற் போனால் ஆண்டவரே அப்பா, நாங்கள் இனி ஆண்டவரே எங்களுக்குன்னு ஆண்டவரே பரலோகத்தில் நித்தியமான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த மகிமையின் சரீரத்தில் அந்த கூடாரத்தில் வாசம் செய்வதற்கு ஆண்டவரே அந்த வாஞ்சையோடு விருப்பத்தோடு இந்த பூமியில் நாங்கள் அந்த நிறைவோட விருப்பத்தோடு ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்க பலனின் சத்தத்தை தந்திரேன். நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே நீர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நாங்கள் தனியாக இல்லை ஆண்டவரே. எங்களை உட்காரும் போது, எழுந்தும் போது, நடக்கும்போது, படுக்கும்போது, எல்லா வேலையிலும் ஆண்டவரே ஆவியானவர் எங்கள் கூடவே இருந்து நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்பரிவிதமாக ஆசீர்வதிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த 2026 வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் ஆண்டவரே 17ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளைக்கு எங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்க நன்றி அப்பா. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தை இப்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரங்க. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன். எங்களோடு அப்பா பணி செய்கிற சக ஊழியர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, மித முழுதும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க அப்பா. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை நான் செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.